வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 எப்படி இருக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 16 பார்த்தீங்கன்னா நேற்று நிஃப்டி 50 வந்து 23,437.20 புள்ளியில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108.66 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து அதிகமாக ஏறி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 இன்னைக்கு காலையில் 7 மணி நிலவரப்படி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டாக 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா 23,327 பாயிண்டில் இருக்குது. நேற்று க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 23,266 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 23,337.50 பாயிண்டில் வந்து இது ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23,233 23,494.50. ஸோ இந்த பாயிண்டில் வந்து இது இன்றைக்கி ட்ரேடிங்கில் இருக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் இது 250 பாயிண்ட் வந்து இன்றைக்கி மேலே போகலாம் எதிர்பார்க்குறோம். முக்கியமாக வந்து நம்ம பேங்கிங் செக்டார், எஃப்எம்ஜி செக்டார், எனர்ஜி செக்டார், ஸோ இந்த செக்டார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேறிட்டே போகுது. ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, அப்புறம் ஷேர் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த செக்டாரை கொஞ்சம் டார்கெட் பண்ணலாம். அப்புறம் வந்து மத்திய மற்றும் சிறிய அளவிலான நிறுவன பங்குகள், அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பங்கு எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாருதி, அப்புறம் வந்து ஹிண்டல்கோ கம்பெனி ஷேர் வந்து கொஞ்சம் டவுனில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் அதை பார்த்து வாங்குறவங்க பார்த்து வாங்குங்க. இன்றைக்கி இன்ட்ராடேக்கு வந்து பெஸ்ட் ஷேர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இருக்க ஷேர்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியல் பேங்க் 6.5% வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,500 1,220 ஸோ கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் நீங்கள் போடணும்னு வச்சிங்கன்னா 1,540 கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு. இந்த ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 4.3% வந்து அப்பில் இருக்குது. ஸோ இதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,050 1,070 கம்பல்சரி இது வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,020. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். இதுவும் பேங்கிங் செக்டாரில் வந்து கொஞ்சம் பேங்க் வந்து கொஞ்சம் அப்பில் போயிட்டுருக்கு. அதில் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஒன் ஆஃப் த பேங்க்கு. அப்புறம் வந்து இதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,120 1,140 இன்றைக்கி ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,090. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எனர்ஜி செக்டாரில் வந்து இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2,950 2,980 வரைக்கும் இன்றைக்கி போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 2,900. இந்துஸ்தான் யூனிவல் இது வந்து எஃப்எம்ஜி செக்டார் சேர்ந்தது. ஸோ எஃப்எம்ஜி பார்த்துருக்கோம் எப்பயுமே வந்து ஒரு நடுநிலையாக இருக்கும். ஸோ இது இன்னைக்கு வந்து ஏற வாய்ப்பு இருக்குது. இதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,750 2,770. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 2,720. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேங்கிங் செக்டாரில் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கு, பந்தன் பேங்க்கு, ஸோ ரெண்டுமே வந்து இன்றைக்கி ஏற வாய்ப்பு இருக்குது. யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 125.16. ஸோ இதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 117.60. அப்புறம் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 129. அப்புறம் பந்தன் பேங்க் பார்த்தீங்கன்னா 184.15 இருக்குது. ஸோ இது வந்து 150க்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து 156. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 52 வீக்ஸ் வந்து ஹை டச் பண்ண ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 54 ஷேர்ஸ் இருக்குது. அதோட லிஸ்டஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்துங்க. அதில் முக்கியமாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, பாரதி ஏர்டெல், ஸோ இது எல்லாமே 52 வீக்கை வந்து ஹையை வந்து அது டச் பண்ணிடுச்சு. ஸோ ஷேர் இதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை ரிட்டர்ன் ஆகுமான்றது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு 11 ஷேர்ஸ் அதோட 52 வீக் லோ வந்து அது டச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கம்பெனியும் இது வந்து ரிட்டர்ன் ஆகுமா இல்லை இன்னும் புது லோவை கிரியேட் பண்ணுமா அப்படின்றது இன்னும் 2-3 டேஸ்லேயே தெரிஞ்சுக்கலாம் நாம. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். மீண்டும் நாளை சந்திப்போம்.